Hey guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன். ஸோ நான் இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான விஷயத்த வந்து காட்ட போகிறேன். நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க, லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி we are not comfortable as of now. பட் இந்த வீடியோவில் வந்து எங்களோட ஒரு ஆல்பம் வந்து ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ ஒரு குட்டி ஆல்பம் அதை வந்து ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓகே, ஏன் இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னா, இன்னைக்கு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ இது வந்து நான் முன்னாடியே எடுக்கிறேன், எப்போ வரும் அப்படின்னு தெரியல. கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி முடியலன்னா முன்னாடி இல்லை பின்னாடி போட்டுறேன். ஸோ கரெக்டாக அன்றைக்கி போடணும், வெட்டிங் டே அன்றைக்கி போடணும்னு நினச்சிருக்கேன். பட் முன்ன பின்ன வந்து போட ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாக்ட் டேட்டில் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் கேட்டது வந்து லவ் ஸ்டோரி தான். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி we are not comfortable. அதனால நான் வந்து இதை வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ நம்ம வந்து ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ எஸ், இது வந்து எங்களோட ஆல்பமோட பேகு. ஸோ இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வெட்டிங் ஆல்பம் அதெல்லாம் கிடையாது. இது வந்து போஸ்ட் வெட்டிங் ஷூட் நாங்கள் வந்து ஒன்று பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முத்து அண்ட் மோனிஷா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரோட நேம். நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவரோட பேர் வந்து ஆக்சுவலாக முத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓப்பன் பண்ணணும். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு பாக்ஸு. இது வந்து நான் தனியாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இன்சர்ட் பண்ணுறேன் கிளிப்பிங்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே இங்கே இது இருக்குது. ஆக்சுவலாக இது வேறு மாதிரி வைக்கணும், நான் வேறு மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்து. நாங்கள் டெடிக்கேட்டடாக இந்த ஆல்பம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். காஃபி டேபிள் ஆல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மெமரபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து ஒரு அக்கேஷன் ஒரு நாளில் வந்து ஒரு பிளேஸ் புக் பண்ணி அங்கே போய் ஃபோட்டோகிராஃபரை வர வச்சு எடுத்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து அதே பேட்டர்ன் முத்து அண்ட் மோனிஷா அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த 1 year ஜேர்னி வந்து நிஜமாலே நம்ப முடியல, ரொம்ப குயிக்காக வந்து போயிடுச்சு. ஸோ வெரி கிரேட்ஃபுல். இன்றைக்கி டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ரிவீல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து நான் எதுலேயுமே போட்டிருக்க மாட்டேன். ரொம்ப அழகான ஒரு ஃபோட்டோ நான் எங்கேயுமே போட்டிருக்க மாட்டேன் எனக்கு. பட் என்னோடய ப்ரைவேட் அக்கௌண்ட் ஒன்று வச்சுருக்கேன் நான், அதில் வந்து போட்டிருந்தேன். ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு பிக்சர் இது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிக்சர். எனக்கு தெரியல இது கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிக். இது வந்து நாங்கள் எங்கே எடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈசிஆரில் 24 ஃப்ரேம்ஸ்ன்னு நினைக்கிறேன். 24 ஸ்டுடியோஸாக 24 ஃப்ரேம்ஸா நான் செக் பண்ணி சொல்கிறேன் உடனே உங்களுக்கு. ஸ்டுடியோ 24 அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஸோ அங்கே தான் வந்து இந்த ஷூட் எடுத்திருந்தோம். இதில் வந்து நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நான் வந்து காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இதில் ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். இந்த ட்ரெஸ் வந்து ட்ரெண்ட்ஸில் எடுத்தது, ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ். ஸோ இதை வந்து நான் பெருசாக எங்கேயுமே போடல, என் பர்த்டே அன்றைக்கி போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் இது ஒரு ஜூலையில் ஷூட் பண்ணும்போது இந்த ட்ரெஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து என்ன அவர் காஸ்ட்யூம்லாம் பெருசாக நாங்கள் பிளான் பண்ணல, இருக்கிறத வச்சு தான். இதுக்காகலாம் காஸ்ட்யூம் எடுக்கல. ஸோ இருக்கிறத வச்சு இது வந்து என் பர்த்டேக்கே வாங்கிட்டேன், பர்த்டேக்கு தான் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதை வந்து ஷூட்க்கு போட்டுக்கலாம். ஏன்னா பர்த்டேக்கு வந்து பெருசாக நம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதனால் ஃபோட்டோ ஷூட்டில் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுத்துருந்தேன். ஒரு கவுன் மாதிரி, ஒரு ஸ்லீவ்லெஸ் கவுன் மாதிரி இருக்கும். அவரோட வந்து டிஷர்ட் நார்மல் டிஷர்ட் தான், அது வந்து ஸ்டூடியோலேருந்து எடுத்தது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. அண்ட் செகண்ட் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும்.
ஸோ இதுவுமே அதே காஸ்டியூம். அங்கே ஸ்டூடியோ 24ல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக் ட்ராப் செட்டப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து எடுத்தது. அதில் வந்து இந்த இடம் வந்து லைக் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ். ஏன்னா இதில் இந்த க்ரீனரிஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் ரொம்ப அழகாக இருக்கும். பின்னாடி ஃபோட்டோக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த முன்னாடி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியால் ஒரு பீச் இருக்குது. அந்த பீச்சோட ரோட்டில் எடுத்தோம் நாங்கள். ஸோ மேக்கப் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக செட்டாக இருந்துச்சு. நான் தான் போட்டேன் மேக்கப். நான் வந்து இதுக்காகலாம் வந்து வேறு யாரையும் கூப்பிட முடியாது. நானே தான் போட்டுக்கிட்டேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கே பரவாயில்ல, நம்ம இவ்வளோ அழகாக மேக்கப் போடுறோமே அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அவங்களுக்கும் வந்து லைட்டாக வந்து டச் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம மட்டும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே போடலன்னா கொஞ்சம் டல்லாகிடுவாங்க. அதனால் அவங்களுக்கும் நான் தான் போட்டு விட்டேன். பெருசாக இல்லை அவங்களுக்கு. நமக்காவது நம்ம இந்த ஐ ஷேடோ, காஜல் இதெல்லாம் போடுறோம். அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் கூட போடல நான். ஏன்னா எப்படி சொல்கிறது, பசங்களுக்கு வந்து திடீர்னு அது போட்டோம் அப்படின்னா செட் ஆகாது. அதனால நான் வந்து சும்மா லைட்டாக பவுடர் மட்டும் போட்டிருந்தேன். அண்டர் ஐஸ் லைட்டாக வந்து கவர் பண்ணியிருந்தேன் கன்சீலர் வச்சு, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஃபோட்டோ. இது ஆக்சுவலாக இதுவுமே ஸ்ட்ரீட்டில் தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். இதுவுமே அந்த ஸ்ட்ரீட்டில் தான் எடுத்தோம். இன்னும் நாங்கள் ஸ்டூடியோ 24க்கே போகலை. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக இந்த மாதிரி நோட்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பேக் ட்ராப் நான் சொன்னது. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த க்ரீனரிஸ்லாம். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து அவ்வளோ அழகாக வந்து ஃபோட்டோவை வந்து ஹைலைட் பண்ணியிருந்துச்சு. அண்ட் எனக்கு ஒரு சஜஷன் மட்டும் என்னென்னா, இவங்க வந்து நாங்கள் ஆக்சுவலாக 2 டிஷர்ட் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அவங்களுக்கு. ஏன்னா என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து பிங்க் தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் வந்து க்ரீனும் போட்டால் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு. பட் பிங்க்கே போட்டிருக்கலாமோ அப்படின்னு இப்போ தோணுது. பட் ஸ்டில் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் வந்து குட்டியாக 2 ஃபோட்டோ இருக்குது. இது ரெண்டும் என்னோடய ஃபேவரட். இதில் அப்படின்னா வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த இடத்துல எடுத்த எல்லா ஃபோட்டோவுமே என்னோடய ஃபேவரட் தான். ஸோ இது ரெண்டுமும் வந்து அதே இடத்துல தான் எடுத்தோம் நாங்கள். இந்த இடத்துல தான் வந்து இது ரெண்டுமும் எடுத்தோம். 3 காஸ்டியூம் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த காஸ்டியூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அடுத்தது என்னோடய ரொம்ப ஃபேவரட் தான். இது வந்து ஸ்ட்ரீட்டில் எடுத்தது. ஸ்ட்ரீட்டில் அங்கே ஒரு வீடு இருந்துச்சு, அந்த வீட்டு வாசலில் எடுத்தது. இதுவுமே என்னோடய ஃபேவரட். இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இன்னொரு ஃபோட்டோ இருக்கும், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃபோட்டோ. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து எங்களோட டேட்டூ. இது வந்து டேட்டூ ஃபோட்டோ இன்னொன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் காமிக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு காஸ்டியூம் மாறுது. ஸோ இந்த சாரீ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நான் மிந்த்ராலேருந்து எடுத்திருந்தேன். ஸோ ஷூட்காக இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்திருந்தேன். ஏன்னா என்கிட்ட வந்து சாரீ வந்து பெருசாக வந்து இந்த ஷூட்லாம் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ சாரீ வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது வந்து எடுத்திருந்தேன். பட் நான் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஹீல்ஸ் வந்து போட்டிருந்தேன். சாரியை கட்டிட்டு சாரியை நார்மலாக கட்டிட்டு அதுக்கப்புறம் ஹீல்ஸ் போட்டேன். ஸோ சாரீ வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கல. அதனால பெருசாக இதில் வந்து நாங்கள் நின்றுட்டுருக்க மாதிரி ஃபோட்டோஸ் நான் வந்து போடலை. கால் தெரிகிற மாதிரி ஃபோட்டோஸ் நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலை. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் ஸ்டெப்ஸில் இருந்தது மட்டும் போட்டோம். ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இது போட்டோம். இந்த சைடு இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துருக்கிறது. அண்ட் இது வந்து ஆஃப் தான் தெரியும். ஸோ அந்த ஃபோட்டோ அண்ட் இதுவுமே வந்து ஹாஃப் தான் தெரியும். ஸோ அதனால் இதை மட்டும் நாங்கள் வந்து போட்டிருந்தோம். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ இது ஆல்பமோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபியை புக் பண்ணிவிட்டு காஃபி டேபிள் ஆல்பம்னு சொன்னீங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடி வந்ததில் இன்னொரு ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அது வந்து இந்த ஃபோட்டோ தான். என்னமோ தெரியல, இந்த ஃபோட்டோ பார்த்தாலே எனக்கு வந்து இந்த விசிறி பாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு பேக்ரவுண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஏன்னா ரொம்ப கேண்டிடாக கேஷுவலாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா, என்னை வந்து இப்படி முதுகில் இப்படி தூக்கணும். பட் அவரால் தூக்க முடியுது. பட் என்னால் வந்து நிற்க முடியல. அப்படி எனக்கு வந்து கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் வந்து சிரிச்சுக்கிட்டே கத்திக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ அதனால வந்து அப்படி சிரித்தது இது. அதுதான் வந்து இப்படி கேண்டிடாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் இது வந்து பர்ஃபெக்டாக அவங்க சொன்ன போஸை வந்து நாங்கள் ட்ரை பண்ணும் போது எடுத்தது. பட் அதை விட கேண்டிட் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததும் அதே அந்த க்ரீனில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். ஸோ இது வந்து யூஷுவல் ஒரு போஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அதே சாரியில் இந்த பேக் ட்ராப்போடு எடுத்தது. இந்த பேக் ட்ராப் வந்து அங்கே நிறைய பேக் ட்ராப் இருந்துச்சு. ஸ்டூடியோ 24 ஃப்ரேம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டாக அது.
ஸோ இது வந்து இந்த பேக்ரவுண்டில் இது ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் என் ஃபேஸ் வந்து எனக்கு இதில் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் கலைஞ்சு நான் ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். பட் ஸ்டில் அவருக்கு வந்து பிடிச்சது அப்படின்றதுனால போட்டோம். அண்ட் இந்த பேக்ட்ராப் இந்த ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்றதுனால போட்டோம். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அண்ட் இதில் கொஞ்சம் டேட்டூவும் தெரியும் எங்கள் 2 பேருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்டு என்கிட்ட ஒரே ஒரு டேட்டூ தான் இருக்குது அப்படின்றதுனால அது எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு இப்படி வந்து போட்டிருந்தோம் நாங்கள். ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு செட்டப் அங்கேயே இருந்துச்சு, இந்த லைப்ரரி செட்டப் மாதிரி. இது நிறைய பேர் இந்த கப்பல் ஃபோட்டோஷூட்லாம் இங்கே பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து லைப்ரரி செட்டப்பில் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து அந்த ஹார்மோனிய பெட்டியா, அந்த பெட்டி அங்கே வந்து எல்லாமே ஒரிஜினல் தான். பட் என்னென்னா அது எல்லாமே வந்து உடஞ்சி போய் பழைய ஐட்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த லைப்ரரி செட்டப்பில் இந்த ஒரு ஹார்மோனிய பெட்டி, நான் வந்து கையில் புக் வச்சு படிக்கிற மாதிரி, அவங்க வந்து இது வாசிக்கிற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக அவங்க ஏதோ காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே செம்மையாக சிரிச்சிட்டு இருந்தேன் நான். ஸோ அது வந்து கரெக்டாக அப்படியே கேண்டிட் ஆகிடுச்சு. அண்ட் அதே வந்து குட்டியாக இங்கே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பீச். ஆக்சுவலாக நாங்கள் பீச் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து இந்த பீச் ஃபோட்டோஷூட்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பீச் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்ன ஆகிடுச்சுன்னா, காலையில் 8 மணிக்கு ஷூட் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபோட்டோகிராஃபர் வந்தது வந்து 10 மணிக்கோ என்னமோ வந்தார், 10 9:30க்கோ வந்தார். எங்களுக்கு வந்து 10க்கு ஒரு 3 ஹார்ஸ் புக் பண்ணியிருந்தோம். 10 to 1 வந்து 3 ஹார்ஸ் தான் ஸ்டுடியோ 24ல். ஸோ 3 ஹார்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற மாதிரி வாங்கிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஈஸியாக தானே போகிறாங்க, நிறைய பீச்சஸ் இருக்குது. ஸோ பக்கத்தில் ஏதாவது ஒரு பீச்சுக்கு போயிட்டு ஒரு 1 hour ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 ஹார்ஸ் நம்ம வந்து உள்ளே போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். அப்படி தான் பிளான் ஆக்சுவலி. ஸோ ஃபோட்டோகிராஃபரையும் நாங்கள் வந்து ஒரு 8க்கு வந்துட்டாங்கன்னா ஒரு 2 ஹார்ஸாவது ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல. அண்ட் ஈஸியாக போகணுன்னா வந்து ரொம்ப தூரம், கரெக்டாக கேப்லாம் புக் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பக்காவாக நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம். நாங்களே கொஞ்சம் லேட்டாக தான் போனோம், ஒரு 8:15 அந்த மாதிரி போனோம். ஆனால் ஃபோட்டோகிராஃபர் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 9:30க்கு வந்தார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 மினிட்ஸ், நாங்கள் போனதுக்கப்புறம் 45 மினிட்ஸ் லேட் ஆகுது. நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 9:30க்கெலாம் பீச்சில் வந்து பயங்கர வெயில், சுத்தமாக ஃபோட்டோவே எடுக்க முடியல. இந்த ஒரு ஃபோட்டோ தான் எடுத்தோம் நாங்கள் பீச்சில். பட் அது வந்து அவ்வளோ எப்படி சொல்கிறது, நல்லா வரலை. இந்த ஒரு ஃபோட்டோ ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால இது ஒன்று மட்டும் போட்டோம். பெருசாக பீச்லாம் தெரியாது. பட் எனக்கு பீச்சில் எடுக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. இப்போ கூட சொல்லிகிட்டு இருந்தேன், நான் ஏதோ ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது பீச்சில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்று வந்து எனக்கு இந்த டெம்பிளில் எடுக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம இன்னொரு போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். யார் செலவு பண்ணுறது அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி விட்டுட்டோம். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ தான் பீச்சில் இருந்துச்சு. அதனால இது ஒன்று மட்டும் போட்டுட்டோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ட்ரெஸ், அந்த லைப்ரரி செட்டப்பில் இருந்தது இல்லையா, அந்த ட்ரெஸ்லேயே தான். ஸோ இந்த ஊஞ்சல் அங்கே ஒன்று இருந்துச்சு. சரி, இந்த பழைய காலத்து போஸ்லாம் இருக்கும்ல, நம்ம விண்டேஜ் ஃபோட்டோஸ்லலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும். ஒய்ஃப் வந்து உட்காந்துட்டு ஹஸ்பண்ட் பின்னாடி நிற்கிறது, சைடில் நிற்கிறமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ட்ரை பண்ணோம். சும்மா கொஞ்சம் க்ரிஞ்சாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் அவருக்கு வந்து இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் மற்ற ஃபோட்டோஸ் அளவுக்கு இது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியல என்னால். அதனால சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போட்டாச்சு, அவருக்கு பிடிச்சிருக்குன்னு. அண்ட் இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி கேஷுவலாக நாங்கள் 2 பேரும் பேசுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃபோட்டோ. அண்ட் நான் ஹேர்லாம் ஸ்ட்ரைட் பண்ணியிருந்தேன். பட் காற்றுல வந்து அப்படியே நேச்சுரல் ஹேர் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து லாஸ்ட் இதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் லாஸ்ட் பேஜ். ஆக்சுவலி நிறைய ஃபோட்டோ இருந்தது. ஸோ இது வந்து ஒரு குட்டி ஆல்பம். இதுவே வந்து 5,000 நினைக்கிறேன் இந்த ஆல்பம். ஸோ இதுக்காக வந்து ஒரு கொஞ்சம் ஃபியூ ஃபோட்டோஸ் மட்டும்தான் போட்டிருந்தோம். எல்லா ஃபோட்டோஸையும் போடணும் அப்படின்னா இன்னும் ஜாஸ்தி செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பட் இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சாலிட் கலர், ரொம்ப அழகாக ஃபாண்ட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து எங்களோட போஸ்ட் வெட்டிங் ஆல்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தனியாக வந்து ஒரு ஆல்பம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி போட்டோம். அண்ட் இன்னொன்று வந்து இன்றைக்கி தான் இதை ரிவீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் உங்களுக்கு வந்து இதை இன்றைக்கி ரிவீல் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லவ் ஸ்டோரி இந்த ஒரு குட்டி ஸ்டோரியை வந்து நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் குட்டியாக உங்களோட ஒரு கமெண்ட் வந்து சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் மோனிகா சைனிங் ஆஃப். பை.